திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் கலியபெருமாளை ஆதரித்து கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாக்கு சேகரிப்பு. திருப்பத்தூர் காய்கறி மார்க்கெட்டிலும் வியாபாரிகளிடம் துண்டு பிரசுரம் வழங்கி இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தார். வாழ்த்தி போற்றும்படி புரட்சி தலைவர் எடுத்த முதற்படி மக்கள் செல்வி வகுத்த வழிபடி தமிழின ரத்தம் என்றும் வெல்லும்படி மாற்றத்தை மண்ணில் விதைக்க வந்தபடி விவசாய சுமைகள் மொத்தம் தள்ளுபடி செய்த எங்கள் முதல்வரே எடப்பாடி யாரே எடப்பாடி யாரே. பெண் காய்கறி வியாபாரிகளிடம் விளைச்சல் எப்படி இருக்கிறது என கேட்ட கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக வெற்றி வேட்பாளருக்கு ஆதரவாக துண்டு பிரசுரம் வழங்கிய போது முருங்கை வியாபாரியிடமும் விளைச்சல் குறித்து கேட்டறிந்தார். அடுத்த முதலமைச்சர் அண்ணன் இபிஎஸ் ஆற்றல் மிகு தலைவர் வருகவே, எடுத்த காரியங்கள் யாவும் வெற்றி பெற எங்கள் இபிஎஸ் வருகவே, தலைவர் இபிஎஸ் வருகவே, எங்கள் தன்மான சிங்கம் வருகவே, தலைவர் இபிஎஸ் வருகவே, எங்கள் திருப்பத்தூரில் வாக்கு சேகரித்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் அதிமுக ஆட்சியில் பாதுகாப்பாக இருந்ததாக கூறிய பெண்மணி மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என விருப்பம் தெரிவித்த பெண் வியாபாரி. வியாபாரிகளுக்கு ஏற்கனவே அதிமுக ஆட்சி சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் திமுக அந்தர்பல்டி அடித்துள்ளது. ஸ்டாலின் பித்தலாட்டம் இனிமேல் தமிழகத்தில் எடுபடாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. தேர்தல் அறிக்கையில தமிழ்நாட்டில் இருக்கின்ற 2,15,00,000 குடும்பத்தில் இருக்கின்ற குடும்ப தலைகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதுதான் வாக்குறுதி. இதே தேர்தல் பரப்புரையில் திரு ஸ்டாலின் அறிவிப்பு கொடுத்தார். அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு கொடுத்தார். ஆட்சிக்கு வந்த பிறகு அந்தர்பல்டி அடித்து தகுதியானவர்களுக்கு குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பேன் என்று சொல்லி 1,15,00,000 பேருக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு 70 லட்சம் பேருக்கு தான் தராங்க. அதுலயும் 70 லட்சம் பேருக்கு தான் தராங்க. ஆனா கணக்கு 1,15,00,000 என்று தவறா சொல்லிட்டு இருக்காங்க. வேலூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பெண்களை பார்த்து கிண்டலாக பேசுகிறார். அரசாங்க பணத்தை கொடுத்துவிட்டு பெண்களை ஏளனமாக பேசுவதற்காகவா தேர்தலில் நிற்கிறீர்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. வாக்கு சேகரிக்கின்ற பொழுது பெண்களை பார்த்து கிண்டலா பேசுறாரு. என்னவோ அவர் வீட்டுல இருந்து பணம் கொடுத்த மாதிரி அரசாங்க பணத்தில் எடுத்து கொடுத்துவிட்டு பெண்களை பார்த்து ஆகா பளிச்சு பளபளன்னு இருக்கிறீங்க, என்ன பவுடர் போட்டியா அல்லது ஃபேர் அண்ட் லவ்லி போட்டியா, லிப்ஸ்டிக் போட்டியா, இதையெல்லாம் கேட்கறதுக்கா நீங்க வேட்பாளராக நிக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். பெண்கள் எப்படி கிண்டலும் கேலியும் பேசுறாங்க. இது திமுக குணம். அந்த குணத்தை மாற்றவே முடியாது. பெண்களை அவமானப்படுத்துவது கட்சி திமுக, பெண்களை தெய்வமாக போற்றும் கட்சி அதிமுக. அவமானப்படுத்தும் வேலூர் திமுக வேட்பாளருக்கு தேர்தலில் பெண்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. இன்னொரு அமைச்சர் இருக்கார். அவரு திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்களாம், நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலான்ட்டு. அவர் சொல்றாரு ஓசியில போறார். அது எப்படி சொல்றாரு? ஓசியில போறாருங்க. ஏப்பா
என்ன இவர் வீட்டில் பணத்துல இருந்து எல்லாம் கொடுக்குற மாதிரி நினைச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட கருத்தை சொல்லி பெண்களை அவமானப்படுத்துகின்ற கட்சி திமுக கட்சி. பெண்களை தெய்வமாக போற்றுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி ஸ்டாலின் அவர். இந்த தேர்தலில் சரியான ஆப்பு கொடுக்க போறாங்க உங்களுக்கு பெண்கள்லாம். மக்களை தந்திரமாக ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர் ஸ்டாலின். பெட்டியில் போடும் மனுக்களுக்கு தீர்வு காணப்படும் என்று பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தவர் ஸ்டாலின் என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த போட்டை திறந்து பெட்டியை திறந்து உங்களுடைய மனுக்களை எடுத்து பரிசீலித்து உங்களுடைய பிரச்சனையை நான் தீர்க்கிறேன், அப்படி ஏதாவது தீர்க்க முடியவில்லை என்றால் உங்களுடைய மனுவுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காவிட்டால் நான் கோட்டையிலே அமர்ந்திருக்கின்றேன், என்னுடைய அறை திறந்தே இருக்கும், நேரடியாக என்னை வந்து பார்க்கலான்னு ஒரு பச்சை பொய்யை சொல்லி நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. இந்த மனு என்னாச்சு? போட்ட மனு என்னாச்சு? சாவி தொலைஞ்சு போச்சா அல்லது பொட்டியே காணாத போச்சா? நீங்க பொட்டி வாங்குறதெல்லாம் மிச்சமானவங்களாச்சு. பொட்டி வாங்குறதுல திமுக காரர் கில்லாடிங்க. ஏங்க எப்படி மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி தொகுதிகளில் இன்று சூறாவளி பிரச்சார சுற்றுப்பயணம். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் பாக்கியராஜை ஆதரித்து முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் தீவிர பிரச்சாரம். கஞ்சா கடத்தலில் விடியா திமுக ஆட்சி நம்பர் 1 இடத்தில் இருப்பதாக குற்றச்சாட்டு. இந்தியாவிலே சிறந்த மாநிலம் தமிழகம். நான் தான் முதலமைச்சர்லே 1ஆம் நம்பர் முதலமைச்சர். எதுல நீ ஒண்ணு? கஞ்சா. தமிழ்நாட்டில் கஞ்சா 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 விற்பனை முதல் மாநிலம். கச்சத்தீவை பற்றி பேச திமுகவிற்கும் பாஜகவிற்கும் எந்த அருகதையும் கிடையாது. அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் சாடல். தேர்தல் வரும்போது மட்டும்தான் கச்சத்தீவு தெரியுது. என்ன நடவடிக்கை இந்த 10 ஆண்டு காலத்தில் மோடி இந்த கச்சத்தீவு பிரச்சனைக்காக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்? என்ன பேசுவதற்கு இந்த பாரதிய ஜனதாவிற்கும் என்ன தகுதி இருக்கிறது, அருகதை இருக்கிறது? ஆக தேர்தல் நேரத்தில் மக்களை ஏமாற்றுவதற்காக பேசிக் கொண்டிருக்கின்ற அரசு, மக்களை பற்றி துளியும் சிந்தனை இல்லாத திமுக அரசு. சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் வழங்குவதாக அறிவித்துவிட்டு விடியா திமுக அரசு மக்களை ஏமாற்றிவிட்டது. அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. இன்னைக்கு 500 ரூபாய் கேஸுக்கு தருவோம்னு சொல்லிருக்காரு, வாக்குறுதி கொடுத்திருக்காரு. யார் கொடுத்தது? ஸ்டாலின். 500 ரூபாய் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 500 ரூபாய் கேஸ் சிலிண்டர் தருவோம். எந்த ஸ்டாலின்? 2021 சட்டமன்ற தேர்தல் அப்ப நான் முதலமைச்சரானால் கேஸுக்கு 100 ரூபாய் மானியம் தருவோம்னு சொன்னார். 100 ரூபாய் கொடுத்துட்டாரா? வந்துருச்சா? 100 ரூபாய் கொடுக்க வக்கு இல்ல, துப்பு இல்ல இந்த ஸ்டாலினுக்கு. 500 ரூபாய் கொடுப்பாரா? தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதிக்கு கடந்த 5 வருடங்களாக கனிமொழி எந்த ஒரு பெரிய திட்டத்தையும் கொண்டு வரவில்லை. அதிமுக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா குற்றச்சாட்டு. நீங்க 5 வருஷமா இந்த தொகுதிக்கு எம்பியா இருக்கீங்க. அப்போ நீங்க அந்த சமயத்திலேயே மக்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணிருக்கலாம் இல்ல? தமிழகம் முழுவதும் முதலமைச்சர் முதல் நாடாளுமன்ற உறுப்பினர் வரை திமுகவினரை முற்றுகையிட்டு பெண்கள் போராட்டம். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் தருவதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக முறையிட்ட போது பதிலளிக்க முடியாமல் ஓட்டம் பிடித்த திமுகவினர். இந்த திட்டத்துல விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 பேர். 1,60,00,000 பேருக்கு வெரிஃபிகேஷன் பண்ணணும், சரிபார்க்கணும். சரிபார்த்து அவங்களுக்கு கொடுக்கணும்.
ஸ்டாலினே எல்லாரும் கொடுக்க சொல்லிட்டாரு. அம்மா கொடுக்க சொல்லிட்டாருமா, சொல்றத கேளு. எலெக்ஷன்ல கொடுக்க சொல்லிட்டாரு. எங்களுக்கு ஓட்டு கேட்கும் போது நீங்க என்ன சொன்னீங்க? எல்லா மகளிருக்கும் ஒண்ணும் சொன்னீங்க. பாதி பேருக்கு வந்து எங்க பாதி பேருக்கு வரல. எங்களுக்கு என்னைக்கு வரோம் சொல்லுங்க எல்லாருக்கும். குடிநீர் வரவில்லை என முறையிட்டவரிடம் ஊராட்சியில் போய் கேளு என அலட்சியமாக கூறிய அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. அலட்சிய பதிலால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக மக்கள் அறிவிப்பு. முக்கூடல் பேரூராட்சியில 2 மணி நேரம் தண்ணி வந்துச்சு. கோவை கவுண்டம்பாளையம் அருகே அரசு ஊழியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஒரு வாரத்திற்கு மேலாக குடிநீர் இல்லை என்றும் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்றும் குற்றச்சாட்டு. காரைக்குடி அருகே மகனை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய வந்த ப. சிதம்பரத்திடம் டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என வலியுறுத்திய பெண்கள். பதிலேதும் சொல்லாமல் ப. சிதம்பரம் காரில் ஏறிச் சென்றதால் ஓட்டு கேட்டு வந்தால் கல்லால் அடிப்போம் என பெண்கள் ஆவேசம். கொல்லங்கோடு பத்ரகாளியம்மன் கோவிலில் தூக்கநீர்ச்சை திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம். தமிழகம் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. நடப்பு ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸை வீழ்த்தியது ராஜஸ்தான். ராஜஸ்தான் ராயல்ஸ் வேகப்பந்து வீச்சாளர் ட்ரெண்ட் போல்ட் 3 மும்பை பேட்ஸ்மேன்களை கோல்டன் டக் அவுட் ஆக்கி அசத்தல். ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெறவுள்ள லீக் ஆட்டத்தில் பெங்களூரு லக்னோ அணிகள் மோதல். பெங்களூரு அணி சொந்த மண்ணில் நடைபெறவுள்ள போட்டியில் வெற்றி பாதைக்கு திரும்புமா என எதிர்பார்ப்பு. ஜப்பானில் 5.9 ரிக்டர் அளவு கொண்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். குஜி தீவுகளுக்கு தென்மேற்கில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தகவல்.